Hello everyone, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். சோ இதுக்கான ஆன்சர் கீ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் விதிகள் என்பது என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். போத் பி அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். நிலவேம்பு எந்த குடும்பத்தை வந்து சார்ந்தது? ஸோ இது ஏற்கனவே நம்ம படித்தது அக்காந்தேசி ஃபேமிலி தான் நிலவேம்பு. அதே மாதிரி தோட்டப்பட்டாணி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒன்லி விங்கிள்டு சீல்டு வித்தின் எல்லோ காட்லிடன், சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதைகள் மட்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைத்து தனது பணியினை செய்வதற்கு என்ன பெயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயோமி, ஆப்ஷன் சி உயிர்மம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துக்க வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஒரு டைம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கீழே கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கருவுரா கனிகளில் எது காணப்படுவதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீடு, பார்த்தனோகார்பி ஃப்ரூட்ஸ் லேக். ஓசோனின் தடிமனை அளவிடும் அழகு டாப்சன், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஹெட்ரோசிஸ் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி ஜிஹெச் ஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வார்த்தை யூஸ் பண்ணார். ஸோ இதில் கூட 2 மார்க் பார்க்கலாம். பல்கூட்டு அல்லீல்கள் வரையறுக்கவும், மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் வேதிப்பொருட்கள், கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, ஆற்றல் பெறக்கூடிய போதும் நேரனவை காரணம் கூறு, பிரைமரி நியூட்ரிஷன், செகண்டரி நியூட்ரிஷன், மனித உடலில் காணப்படும் 3 நீர்மங்களுடைய வகைகள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதி இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சிரல் சர்வீஸ் ஃபார்ம்டு, ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்கள் எடுப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய், கிளாடோடு பில்லோடு உதாரணத்துடன் வேறுபடுத்து, வணிக வேளாண் காடுகள் மூலம் வளர்க்கப்படும் 4 வகை தாவரங்களை எழுதுக, நுண்ணோக்கி வழி காணும் சூழலின் அமைப்பினை படமறிந்து பாகம் குறி கம்பல்சரி. இது 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் சக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பயோபாட்னி, பயோசாலஜிக்கான 1 மார்க் ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம். மறக்காத வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஸா முதன்மையாக பயன்படுவது எதற்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலெக்ஸா பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டிடக்ஷன் பேத்தோஜன் தான் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு. தூது ஆரணிய மூலக்கூறுகள் எம்முறையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் ஒன்று ஈகோடெரியூஸின் பங்களிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் பிளாசம் தியரி, ஆப்ஷன் சி வளர்கரு பிளாச கோட்பாடு, ஜெர்ம் பிளாசம் தியரி. அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை ஏற்படும் போது மாறுபாடுகளை தாங்கி வளரும் தாவரங்கள் விலங்குகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெயினாக விலங்குகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி யூரிதம்ஸ். அடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு முதல்நிலை வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃபிசிக்கல் ரிமூவ்டு சாயில் பார்ட்டிகல்ஸ், ஆப்ஷன் பி திடக்கழிவு பொருட்களை நீக்குவது, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏரியில் உள்ள குளிர்ச்சியான தெளிவான நீர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒலிகோட்ராபிக் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐ திங்க் ஒலிகோட்ராபிக், ஆப்ஷன் டி குறை உணவூட்ட நிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து முதிர்ந்த விந்து செல்கள் சேர்க்கப்படும் இடம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ எபிடெமிஸ், விந்தக மேல் சுருள் குழல், ஆண்களில் செயல்படுத்தப்படும் நிரந்தர கருத்தடை. இது இம்பார்ட்டன்ட், வாஸ் அகாடமி தான், எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. வாஸ் அகாடமி, ஆப்ஷன் பி விந்துக்குழல் தடை. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தனோஜெனிசிஸ், கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன, பனிக்குடை துளைப்பு, புரத சுரக்கை மைய கருத்தை எழுதுக, தடுப்பு மருந்து எனப்படுவது யாது, அதே மாதிரி உயிரி பெருக்கம் என குறிப்பிடப்படுவது யாது. 3 மார்க் பொறுத்து திடீர் மாற்ற கோட்பாட்டின் பண்புகள், நுண்ணுயிரி எரிபொருள் பற்றி சிறுகுறிப்பு, உடற்செல் மரபணு சிகிச்சை, இனசெல் மரபணு சிகிச்சை, உயிரி பல்வாகி திறமை, கம்பல்சரி 19 பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனிதனில் கருவுறுதல் செயல்முறை, விந்து செல்களால் கருவுறுதல், லாக்டோப்ரான், இம்னோகுளோபின் படம், மண்ணின் பண்புகளை தொகுத்துறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கீ ஆன்சர் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏ டைப் பி டைப் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ இருக்குது. இது மார்ச் 2020 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மல்டிபிள் அல்லீல்ஸு, கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஆன்சர் கீ இருக்குது.
ஸோ இந்த ஆன்சர் கீ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பில்லோடுனா என்ன, கிளாடோடுனா என்ன, பிளான்ஸ், கமர்ஷியல், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கேஷரினா, யூக்லிப்டஸ், மலைவேம்பு, தேக்கு, கடம்பு. ஓவில் டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் 2 மார்க்கு, பார்ட்ஸ்க்கு 1 மார்க்கு. லேபிள் எனி 4 வந்து நீங்கள் இது பண்ணால் போதும். மைக்ரோஸ்போரோஜென்சிஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் மைக்ரோஸ்போரோஜென்சிஸ் டெஃபினிஷனுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து 4 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டாமினேட் ஸ்டேட்டஸ், பேசிக் கான்செப்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் சஃபிஷன், பிரைமரி, செகண்டரி, ஆண்டோஜெனிக் செக்ஷன், அல்லோஜெனிக் செக்ஷன், ஹெட்ரோஜெனிக் செக்ஷன், ஆட்டோட்ரோபிக் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் இது. பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி தனித்தனியாக இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ 2 மார்க்லாம் கீ பாயிண்ட் மாதிரி எழுதியிருக்காங்க. மல்டிபிள் எல்எல்சி, கெமிக்கல் மீடியேட், ஜீன் டிரான்ஸ்ஃபர், கோ எவல்யூஷனு, ஹியூமர்ஸ் இன் ஹியூமன் பீயிங், வாதம், பித்தம், கபம், மேன்மேட் சீரியல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் கோயிங் லைக் ஸ்பைருலினா, ஓவிலோட டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு பாருங்கள். மைக்ரோஸ்போரோஜென்சிஸ் இந்த மாதிரி கீ பாயிண்ட் பிரகாரம் அழகாக நீட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி இருக்குது. ஜுவாலஜி 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க நீட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் கேம்பில் வேலேஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் இதை ரீட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கூட கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரிலாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். லேக் ஓப்ரான் மாடல் கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன மாதிரி மெத்தடில் பேப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி இம்யூனோகுளோபுலின் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.